அன்பினர்களே, நேற்று புதன்கிழமை இல்லையா, ஜனாதிபதி அவர்கள் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தாரல்லோ, எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்லோ, பல பல விடயம் அரங்கேறி இருக்கும் இல்ல. அந்த ஒரு நேரத்தில மட்டக்களப்பின் சண்டியன் தேரர், உலகம் முழுவதும் அறியப்பட்ட அம்பிட்டிய சுமன தேரர் ஜனாதிபதியாவுடன் போஸ் கொடுத்து, அப்புறம் ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியா இருக்கும் வரை அவருக்கு உறுதுணையாகவும் பக்கபலாகவும் இருப்பேன் என்று அம்புட்டிய சுமன தேரர் அடிச்சார். அந்தர்பல்டி உண்டு. முதல்ல அம்புட்டிய சுமன தேரர் யாரு? மஹிந்தன் ராஜபக்சனுடன் மிகப்பெரிய கால்நக்கி. கடைசியாக ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில அந்த ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால கூட இவர்கிட்ட நாமல் ராஜபக்ச சோத்தையும் வாங்கிட்டு சாப்பாடும் அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு என்பலப்பம் வாங்கிட்டு வந்தவர் தான் பேர். அத்துடன் இப்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக கண்ட மாதிரி வார்த்தைகளை அள்ளிவிட்டவர் தான் இந்த அம்பிட்டிய சுமன தேரர். இவர் மட்டக்களப்பில காட்டுற ராஜாங்கம் எல்லாருக்கும் தெரியுமில்லோ. சிபி காரன் இந்த மீட்டர் ரீடிங் போறவனுக்கு அடிக்கிற, போலீஸ் யாரும் போனா அவனை அடிக்கிற பாத்திரிமே நிறைய வீடியோ வருது பாருங்க. சுத்தி சுத்தி அடிப்பார். அந்த மஞ்ச காவியுடைய தூக்கி போட்டு போட்டு விரட்டுவார். அப்படி மிகப்பெரிய ஒரு ரவுடித்தனம் காட்டிக்கொண்டு மட்டக்களப்பிலே தான் ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு பலம் வருவர் தான் இந்த அம்பிட்டிய சுமன தேரர். மட்டக்களப்பு போலீஸுக்கு பக்கத்துல இருக்கிற பன்சலையின் பொறுப்புதாரியாக இருக்கின்றார். நேற்று ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு வந்தவுடன் மட்டக்களப்பில் அவங்களை சந்திச்சு அடிச்சார் அந்தர்பல்டி. இது எதற்காக தெரியும் தானே? இவருக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கும் மட்டக்களப்பில். இவருக்கு 10 வருஷம் கம்பி எண்ணுவார். அது என்ன வழக்குன்னு சொல்ல வாரம். இந்த சரி, முதல்ல சந்திப்பின் பின்னணியை பார்ப்போமா? அதுக்கு முன்னால் இதையும் சொல்லணும். இவரு வடக்கு தான் நினைக்கிறேன், வடக்கு தமிழ் மக்களையும் கொழும்பில் இருக்கிற தமிழ் மக்களையும் வெட்டி கொல்ல வேணுமா என்று காணொலி இருக்குது. அதற்காகத்தான் அவர் ஐசிசிபிஆருக்கு அவருக்கு எதிராக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துல வழக்கு கொண்டு போய்கொண்டிருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கள வக்கீல் தான் அவர் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து அந்த வழக்கை அவர் தான் வழக்காடி வருகின்றார். மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்கவை அம்பிட்டிய சுமன தேரர் சந்தித்து பேசுகிறார். பின்னணி என்ன? இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் குறித்து ஜனாதிபதியிடம் தேரர் கலந்துரையாடல். அதாவது அந்த ஒரு போர்டர் ஒன்றைக்கு அந்த மட்டக்களப்புக்குள்ள என்னைய ஒரு மாடு மேய்க்கிற பகுதி ஒன்று எனக்கு வருது இல்லை, அங்கிட்டால தமிழ் மக்கள்ல காணிய பிடிச்சிக்கிறாங்க. அவங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு பால் கறக்குற ஏரியாவில் இவர் போயிட்டு விரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்றார். அதை பற்றியும் பேசியிருக்கார். அதுக்கு மேல நம்ம பேச முடியாங்க. இவர் எப்படி இதற்கு ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கிறார். அவர் கொடுத்த பல கோரிக்கைக்கு மத்தியிலே எல்லாரும் கொடுக்கறதானே. ஒரு தேரர் சந்தைக்கு போறாண்டா ஜனாதிபதி தடுக்கிற நல்லா இல்ல, ஆனா அவர் சேர்த்த பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். வாரம் ஜனாதிபதியின் செவிமடுக்கும் தன்மை மற்றும் பிரச்சனைகளை அணுகும் விதம் ஆகியவற்றில் திருப்தி அடைந்த தேரர் இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்கவுக்கு தனது பூரண ஆதரவை வழங்குவதாக நெய்னா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தான் இதுவரை பின்பற்றி வந்த அந்த சொல்லர் பாருங்க, பின்பற்றி வந்த அரசியல் அடையாளத்தில் இருந்து அவர் குறிப்பிட்ட ராஜபக்ச மிகாய விலகி ஜனாதிபதியின் நேர்மறையான முயற்சிகளுக்கு துணையாக இருப்பேன் என்றும் அவர் பகிரங்கமாக நேற்று சொல்லிட்டார். சுருக்கமாக சொன்னால், ஜனாதிபதியின் செயற்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட அம்பிட்டிய சுமன தேரர் அவருக்கு தனது அரசியல் ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதே இந்த செய்தியின் சாராம்சம். ஒரு 10 பேட்டு அவர் மங்களகமே அதாவது இவர் பொறுப்புதாரி மங்களகமே அம்பாறைக்கு கண்டிக்கு போற வழியில் இருக்குல்ல. நாம் இதை பற்றி நிறைய சொல்லிக்கிறோம், நிறைய விளக்கமும் தந்திருக்கிறோம். அதில் ஒன்று இது. மங்களகமே பன்சிலைக்கு பொறுப்பான பேர் தான் மட்டக்களப்புக்கு வேற பொறுப்பை கொடுத்திருக்கு. புலிகள் காலத்துல சுருட்டிக்கப்படுத்துறாரு. மட்டக்களப்பு பிரதேசத்தில் அவர் மேற்கொண்ட சில கருத்துக்கள், இந்த சொல்ல வாரம் கருத்துக்கள் மற்றும் செயல்கள் தொடர்பாக அவருக்கு எதிராக ஐசிசிபிஆர் குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு தற்பொழுது வழக்குகள் நடைபெற்று வருகிறது. ஐசிசிபிஆர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்பதன் சுருக்கம் தான் இந்த ஐசிசிபிஆர் நாங்க சொல்லுவோம். தமிழில் இதனை அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை என்று அழைப்பாங்க. இவர் இதை பத்தி இதுல என்ன வருதுன்னா பாருங்க, இது ஐக்கிய நாடுகள் சபையினால் 1966ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிக முக்கியமான
சர்வதேச மனித உரிமைகள் ஒப்பந்தம் ஆகும். இது 1976ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. இதன் நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக இருக்க வேண்டிய குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முழு நோக்கம். இந்த கொஞ்சம் அறிஞ்சுடுங்க இதை கொஞ்சம். அதாவது இதுல என்ன உரிமைகள் வருது என்றால், உயிர் வாழும் உரிமை மற்றும் மனித கண்ணியம், இதை மீறி இருக்கிறார். சித்திரவதையிலிருந்து பாதுகாப்பு, இதையும் மீறி இருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இதையும் மீறி இருக்கிறார். கருத்து சுதந்திரம் மற்றும் சமய சுதந்திரம். இந்த வழக்கிற பின்னணி என்ன? 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் மாதம் அம்புட்டிய சுமன தேரர் மட்டக்களப்பில் ஆற்றிய உரைகள் மற்றும் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக அவர் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தூண்டியதாக குற்றம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதான் ஒரு குற்றம். என்ன சொல்றாங்க? யாழ்ப்பாண தமிழனை வெட்டி கொள்ளுங்க. என்னடா இது? வீடியோ இருக்குங்க. அவட ICCPR சட்டத்தின் கீழ் வழக்கு சட்டத்திறனிகளால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ICCPR சட்டத்தின் 3/1 பிரிவின் கீழ் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது இனவாதத்தை தூண்டும் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கும் கருத்துக்களை வெளியிடுதல் தொடர்பாகும். இவர் ஒளிஞ்சு தெரிஞ்சார். ஒரு மாதத்துக்கு மேல ஒளிஞ்சு தெரிஞ்சார். அது ஸ்ரீலங்கா போலீஸுக்கு தெரியாதான். அதென்னடா வடகிழக்குல ஒரு 2 மணி நேரங்கள எவனை எல்லாம் பிடிக்கிற நீங்க, ஒரு மஞ்சை உடையான இந்த ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலாமே கூத்துக்காடு தெரிஞ்சாங்க. கடைசியாக ஜட்ஜ் அவங்க ஒரு போட்டதுக்கு பிறகுதான் அவரை பின்பலியால வந்து இவங்க செஞ்சிட்டாங்க. எல்லாம் அவருக்கு பிணை கொடுக்கல. அது வாரம் அப்புறம் வாரம் போலீசார் சில தெரியும் தானே லீக்கி வீக்கி அதை செஞ்சு ஒரே நாளில பிணை கொடுக்க வச்சாங்க. மட்டக்களப்புல உள்ள போலீஸ்காரங்க. நீதிமன்ற நடவடிக்கை. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு அதன் தீவிர தன்மை காரணமாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்குது. அங்க கொடுத்ததுதான். அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஒரே நாளையில ஒளிஞ்சு திரிஞ்சு போட்டு வந்து ஒரே நாளையில அவரை வந்து சரண்டர் ஆகி பிணை கொடுத்து வச்சுட்டாங்க. வழக்கு தொடருது. இலங்கையின் 2007ஆம் ஆண்டின் 56ஆம் இலக்க ICCPR சட்டத்தின் கீழ் ஒரு நபர் குற்றம் புரிந்ததாக உயர் நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்துக் கொள்ளுங்க. அப்போ குற்றவாளி என நிரூபிக்கப்படும் சுமணதேரருக்கு 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்படும். இது எப்படி இருக்குது? 10 ஆண்டு எக்ஸிடிங் 10 years. இது எப்படி? டேர்ம் ஆஃப் நாட் எக்ஸிடிங் 10 வருஷத்துக்கு மேல்படாம கொடுக்கணும். அவருக்கு 10 கொடுக்கலாம். கம்பி அணுவாங்க. இந்த சட்டத்தின் கீழ் சுமத்தப்படும் குற்றங்கள் பிணை வழங்கப்படாத குற்றங்கள், நான் பெயிலபிள் கருதப்படுகின்றன. மிகவும் அரிதான சூழ்நிலைகளில் மட்டுமே உயர் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட முடியும். இதை நீங்க பார்த்திருப்போம் இல்ல? மலையிலே காசி அப்ப சேர 1 மாச கணக்கா இருந்தார்ல, அவருக்கு பிணை கொடுக்கல. சரி, எப்படி பிணை கொடுத்த? ஹைகோர்ட்ல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட வச்சு உடைச்சாங்க. அதை நாம சொல்ல மாட்டாங்க. அது சட்ட பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை. ஆனா போலீஸ் அடிச்சு கேட்பேன், நான் தான் சொல்ல மாட்டேனே. ஆக இதுக்கு பிணை கொடுக்கலாது. பிணை கொடுக்கிற கேஸ்ல தான் இந்த சுமனங்க அம்முனிய தேரர் மாற்றிருக்கிறாங்க. நல்லா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வமாக நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பை யார் செஞ்சாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். இந்த செய்தியில ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? இந்த மட்டக்களப்புல யார் இந்த சந்திப்பை ஏற்படுத்துன்னு சொல்றேன், கேளுங்க. இது இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் ஒருங்கிணைத்து செய்து கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. தேரர் ஜனாதிபதியை சந்திக்க விரும்புவதாக தனது விருப்பத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருந்த நிலையில் ஜனாதிபதியின் மட்டக்களப்பு விஜயத்தின் போது இதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பு நடைபெற்ற சரியான இடமும் அந்த லைப்ரரி கிட்ட நடந்திருக்கிறார் மட்டக்களப்புல. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு பொது நூலகத்தை திறந்து வைப்பதற்காக மட்டக்களப்பு விஜயம் செய்த அந்த கேப்ல கடா வெட்டிட்டாங்க. இப்ப யாரு செஞ்சுக்கிறாங்க? கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான ஒரு காக்கி உள்நுழைஞ்சி அது அப்படியோ ஜனாதிபதியின் PhD பொறுப்புக்கு பொறுப்பான அதிகாரி கிட்ட நுழைஞ்சி ஒரு மாதிரியா அணைச்சு கொடுத்துட்டாக. அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பார்த்திருக்கிறாரு. ஆனா சட்டம் தன் கடமையை செய்ய போனால் நெய்னா 10 ஆண்டு கண்ணணும். ஆனால் ஜனாதிபதியோட பொது மன்னிப்பு ஒன்று இருக்கில்ல, அதுக்கு தான் காய் வெட்டிக்காரு. வழக்கில் அங்கொன்றும் கையடிக்கலாது.
இந்த நீதிபதி மட்டக்களப்பு எல்லாம் கடுமையா இருப்பாங்க. மேல் நீதிமன்ற நீதிபதி மேக்சிமம் பேருக்கு வேணுமெண்டா ஒரு கருணை காட்ட கேட்டாலும் ஒரு 5-6 ஆண்டை போட்டு கொடுப்பாங்க. கடூழிய சிறை தண்டனை ஜெயிலுக்குள்ளா இருக்கணும். மட்டக்களப்பு சிறையில கம்பி எண்ணணும். அதனால அது உள்ளுக்கு உடனே போயிட்டு ஜனாதிபதி தன்னுடைய விசேட பவரங்கில் ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அவருக்கு பணக்கண்டு அவரை அந்த வழக்கில இருந்து நீக்கி விடலாம், பணம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த ஒரு நகர்வை நோக்கித்தான் சண்டியன் தேரர் ஜனாதிபதி கிட்ட நெருங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கருத்துக்கள் நிலைவேறும் பொதுவான கருத்து வன்முறையை தூண்டும் வகையில் பகிரங்கமாக பேசி ஒருவர் ஜனாதிபதியுடன் இணக்கமாக இருப்பது நீதிக்கு புறம்பானது அல்லவா என்ற கேள்வி எழும்பி வந்தது. அதுக்குதான் செய்தியை கொண்டு வந்தேன். அப்ப ஆக எதிர்வருங்க நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, 20 லட்சம் வாக்கு உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. கடைசியா நடந்த லோக்கல் படி தேர்தல்ல, அதாவது பொது தேர்தல்ல கண்ட வாக்குல நான் சொன்னது 20 லட்சம், ஆனா கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்கு குறைஞ்சிருக்குது. அப்ப மட்டக்களப்பு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள், அங்கல வடக்கு மாகாண தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல்ல வாக்குச்சரிவு ஏற்படும் இல்ல. வழக்கை சரியா முடிச்சு அவரை கம்பியணி வைப்பாங்களா? வழக்கு இழுத்து 5 வருஷமோ 7 வருஷமோ இழுத்து செல்லப்பட்டாலும் இவர் செயல்பாடு எங்களை போய் முடியும் என்றால் வாக்குச்சரிவுக்கு வழிவகுக்கும். அப்ப ஆக ஒரு சண்டியனை சேர்த்து கொண்டதால பெருவகையான வாக்குச்சரிவு ஏற்படுவதற்கான ஒரு வழிவகை இருக்கும் மக்களே. அதையும் பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் இவரை பாதுகாப்பதாக தெரிந்தால் அது எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்கும் என்பதுடன் சர்வதேச நாடுகளில் அல்லது சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கைக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு செல்லும். நாமளும் அங்க 10 வெப்பம் இல்ல, ஜெனிவா வரையும் கொண்டு போகலாம் இல்ல. பார்ப்போம், உற்று அவதானிப்போம். சண்டியன் தேரர் வழக்கு எந்த மட்டுக்கு போகுது என்று பார்ப்போம். மீண்டும் மிக முக்கியமான செய்தியுடன் இன்றிரவும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.